அப்படியே நாளடைவில் சின்ன டயரானது அப்படியே பெருசாகி கம்ப்ளீட் ஆகிருக்கும். அப்படி ஸ்லோவாக வரும் பொழுது சில நோயாளிகளுக்கு அந்த எந்த எந்த பின்புலமும் இருக்காது. அடிபட்ட பின்புலமோ கீழே விழுந்த பின்புலமோ எதுவுமே இருக்காது. இதை வந்து டீஜெனரேட்டிவ் டேர்னு சொல்லுவோம். இதே வந்து சின்ன வயசுல வரணும் கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அடி இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு பால் தூக்கி வீசுறது, அடியில கீழே ஒன்றும் அவசியம் கிடையாது. சாலை விபத்தில் சடனாக இருக்கட்டும், ஒரு பைக் பிடிக்கிறதா இருக்கட்டும், பால் தூக்கி வீசுறதா இருக்கட்டும், கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருக்கட்டும், இப்போ ஃபுட்பால் விளையாடுறவங்க டக்குன்னு கையை கீழே ஊன்றது, நடந்துகிட்டு இருமா டக்குன்னு ஸ்லீப்பாக கையை பேலன்ஸ் பண்ணுறதால அடி விட்டுருமோ அப்படின்ட்டு இப்படி ஆகும். ஏன்னா இது போன்ற தோள்பட்டை ஜவுளிகள் எனக்கே ஏற்பட்டுருக்குது. அதாவது நான் ஒரு மாத காலம் வந்து ரொம்ப கடினப்பட்டேன். ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக நான் தோள்பட்டைக்கே வந்து நான் அறுவை சிகிச்சை செய்யும்போது அதுவும் மெயினாக ரைட் சைட் ஷோல்டர் அடிபட்டப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு ஒருத்தருக்கும் தான் தெரியும். அடிபட்ட வடிவாளர்கள் ரொம்ப சொல்லணும். அது நைட் தூங்க முடியாது, கரண்ட் படுக்க முடியாது. எந்திரிக்கிறப்போ இந்த கையை தான் நம்ம ஒன்றும் மெயினாக ஒன்றும் எந்திரிக்க முடியாது. இந்த கையை ஒன்று எந்திரிச்சு அப்படியே கையை ரொட்டேட் பண்ணாமல் வந்து அன்று ஒரு ஊசி போட்டு பேராசிட்டமால் போடுறதுன்னா எனக்கு அந்த பெயின் குறைந்தது. ஒரு டைம் 1 மாத காலங்கள். ஏன்னா இது வந்து ஒரு மருத்துவராக இருந்து பதிவிடாமல் நோயாளியாக இருந்து பார்க்கும்போது இந்த 1 மாத காலங்கள் நான் எவ்வளோ கடினப்பட்டேன் என்பதை கையை மேலே தூக்கி கை இப்படி கையில் வச்சுக்கிட்டே இருக்கும். இதை வந்து நிறைய வீடியோவில் நான் பார்க்குறேன். நிறைய பேர் ஃபிசியோதெரப்பி அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், அந்த எக்ஸசைஸ் பண்ணால் சரியாக இருந்துச்சு. முதல்ல வலி அதிகமாக இருக்கும் பொழுது முதல் பேசிக் ரூல்ஸ் ஒன்று தெரிஞ்சுக்கணும். வலி அதிகமாக இருந்ததுன்னா முதல்ல கொடுக்க வேண்டியது ரெஸ்ட் கொடுத்தா கை அப்படியே பிடித்து விடும். ஆமாம், கண்டிப்பாக பிடித்து விடும். 3 வார காலங்கள் போல யார் எப்படி வச்சுன்னு சொன்னாரு? 1 வாரங்கள், அதிகபட்சம் 3 வாரம். இது ஃபுல்லாக மூமெண்ட்ஸ் பண்ணிடணும். அதுக்கு தான் வலி மாத்திரைகள் சாப்பிட்றோம், வலி இன்ஜெக்ஷன் போடுறோம், ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். சவ்வு லைட்டாக கிழிஞ்சிருக்கு, 5 மில்லிமீட்டருக்குள்ளே கிழிந்திருந்தால் கண்டிப்பாக மருத்துவ முறையில் போதுமானது.